ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியா. ஸோ ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 10th பாஸ் பண்ணதுலேருந்து 12th ஐடிஐ டிகிரின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி லெவல் வரையும் உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும். ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 30,000க்கு மேலே தான் உங்களுக்கு இருக்க போகுது. எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 7th பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லிருந்து பாருங்கள், நார்த் சென்ட்ரல் ரயில்வேல தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 7th பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து உங்களுக்கு 18, மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு நோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஏஜ் வந்து 18லேருந்து 25 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் வரைய குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கும். அதாவது லெவல் 1 கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 10th இல்லைனா வந்து நீங்கள் ஐடிஐ முடிச்சவங்க எலிஜிபிள். அதே லெவல் 2, 3க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 12th முடிச்சவங்க வந்து எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் வந்து லெவல் 4, 5க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சவங்க வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் மட்டும் வந்து உங்களுக்கு பத்தாது. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது கிரிக்கெட்டாக இருக்கட்டும், ரெஸ்லிங், பாக்ஸிங், வெயிட் லிஃப்டிங், பேட்மிண்டன், ஹாக்கி இந்த மாதிரி வந்து டேபிள் டென்னிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ அது வந்து பார்த்தோன்னா கேட்டகரி வைஸாக உங்களுக்கு பிரிச்சிருக்காங்க. லெவல் 1 கேட்டகரினா அந்த ஸ்போர்ட்ஸ் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லெவல் 2, 3னா வந்து பாருங்க இந்த ஸ்போர்ட்ஸ். லெவல் 3, 4னா இங்கே 4, 5னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுபடி உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான அச்சீவ்மெண்ட்டுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கேட்டகரி ஏனா வந்து எந்த இதில் வந்து நீங்கள் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸில் வந்து வச்சிருக்கணும். கேட்டகரி பினா வேர்ல்ட் கப், வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், ஏஷியன் கேம்ஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. காமன்வெல்த் இந்த மாதிரி கேட்டகரி சிக்குமே கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லெவலில் வந்து எந்த பொசிஷனில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த லெவலில் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா வந்து இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி இன்டர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், இன்டர் ஜோனலாக இருக்கட்டும், ஸோ இந்த சேலஞ்சர் த்ரோபி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க கேட்டக்கூடிய லெவலில் வந்து மென், விமன் 2 பேத்துக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இந்த வேலைக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் வில் பி பேஸ்ட் ஆன் ட்ரையல்ஸ் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்டு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ட்ரையல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ட்ரையல்ஸை ஃபாலோ பண்ணி ஸ்போர்ட்ஸோட அச்சீவ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம். அதே மாதிரி வந்து ஃபிட் இன் ட்ரையல்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கான செலெக்ஷன் மெத்தடாக வந்து இருக்கும். எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்வீஸ்மேன், அதுக்கப்புறம் பிடபிள்யூடி கேட்டகரி, ஆல் ஃபீமேல் இவங்க எல்லாத்துக்குமே ரூ. 250 வந்து ஃபீஸு. இவங்கள தவிர்த்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா ரூ. 500 வந்து ஃபீஸு. இந்த ஃபீஸை வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அது எப்போ பண்ணுவாங்கன்னா, நீங்கள் ட்ரையல்ஸ் போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வரீங்க பார்த்தீங்களா, அப்போ வந்து ரூ. 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ரூ. 500 பே பண்ணவங்களுக்கு ரூ. 400 ரீஃபண்ட் கிடைச்சிரும். ரூ. 250 பே பண்ணவங்களுக்கு அந்த ரூ. 250 வந்து ரீஃபண்ட் வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். இதில் ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் மோடில் லிங்க். இந்த லிங்க்கில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ஸ்டெப்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. இதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.